வணக்கம் நேயர்களே, சுவிட்சல் டிவி நேயருக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வருது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் பார்த்தோம்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது, சந்திரன் இப்போ உங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு மனசலனங்களை திங்கள் செவ்வாயில் இருக்கும். ஸோ என்னடா இந்த புள்ள இந்த மாதிரி பண்ணுதுங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கும்போது குடும்பத்துக்காக ஏதாவது பெருசாக போகணும், ஏதாச்சும் விஷயங்கள் போகணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது அவர் 7, 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது குடும்பத்துக்கான நிறைய பிரயாணமரமான விஷயங்களும் நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக இருக்குங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எங்கே வக்கரமாக இருக்கும்போது புதன் ராசியிலே வக்கரமாக அது சனியுடைய சார்க்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் தேவையில்லாத நபர்கள் ஏதாச்சும் நம்மளை மாட்ட விடுறதுக்கான, ஏன்னா என்றைக்குமே சனி புதன் காம்பினேஷன்ஸ் ஒரு கிரிமினல் பைபிள் உள்ளே வந்துடுவான். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 4ஆம் அதிபதி. ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கரன் 12ல் இருக்கும்போது வீட்டுக்காக நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் உல்லாசமாக இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக, கொஞ்சம் ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் செலவுகள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ அது ராகுடைய சாரத்தில் சுக்கரன் போகும்போது தேவையில்லாத எமோஷன்ஸையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் 3ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கான நிறைய பிரயாணமான விஷயங்களாக இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தொழில் பார்த்திங்கன்னா நமக்கு 10ஆம் அதிபதினும் போது 10க்கு 5 பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஃபேக்ட்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது 12ல் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் வேலையில் நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குரு இப்போ ராகுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருங்க. ஏன்னா தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி 7, 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னோட சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அது இதை என்னென்னா நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்போம். ஸோ அந்த எதிர்பார்ப்போடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதெல்லாம் 10ஆம் அதிபதியான உங்களுக்கு செவ்வாய். 10ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 3ல் புதிய முயற்சிகள் நல்ல லாபங்கள் வர்றது, புதிய வியாபாரங்கள் உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இருந்தாலும் அது கரெக்டான வியாபாரமாக கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது உல்லாசத்திற்காகவும் ஜாலிக்காகவும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் நண்பர்களுக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ வீடு பராமரிப்பு வேலைகள், இந்த மாதிரி வேலைகளுக்காக அவங்க செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் செலவுனாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விரயங்களையோ தேவையில்லாத ஒரு அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும். ஸோ அந்நிய மதம், வெளி ஏரியாலெல்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி கடக லக்னமாக சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக நிறைய ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணுவீங்க. கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற ஃபீலும் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கடக லக்னமாக சந்திரன் தசாபதி. சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது நடக்கிறது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கடி, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தால் தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த பக்கத்து வீடுக்காரர்களிடம்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி. செவ்வாயில் பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள்லாம் அடிக்கடி சண்டை சச்சரவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தசாபத்தி. ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருந்து அது குருடைய சாரத்திலும் தேவையில்லாத ஒரு விஷயங்களை பெருசாக எதிர்பார்த்துட்டு உள்ளே போயிட்டு அதில் நம்ம எமோஷனாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஏன்னா வந்து இது வந்து 8ல் 12 வெளியூர் பிரயாணங்கள் போது ரொம்ப கவனமாக இருக்கும். சில பேர் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ஐயோ நைட்டு தூக்கம் வரலைங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடகலகனமாக இருந்து குரு தசாபுத்தி வந்தார்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12ல் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து 9ஆம் அதிபதியாக இருக்கும்போது ராகுடைய சார்லும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த 8ங்கிற தொடர்பு வந்தாலே வந்து நம்ம எமோஷன்ஸே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து வேலையிலும் சரி வெளியூர் பிரயாணம் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடகலகனமாக வந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 8ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 9ல் வக்கரமாக இருக்கும்போது அப்பா மனைவி சார்ந்த விஷயங்கள் நம்ம நினச்சது நடக்காமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் வந்து என்னடாது இப்படி இருக்கேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலகனமாக இருந்து புதன் தசாபதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னும்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக ராசியிலே இருக்கும்போது பெரிய முயற்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். ஸோ என்னடா அது எது நினச்சா நடக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கிரிமினலாக யோசிப்பீங்க, ஏதாவது ஷார்ட் விட்டால் போய் பெரிய பணம் பண்ணலாமாங்கிற எண்ணங்களெல்லாம் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருங்க. கடகலகமாக வந்து கேது தசாபத்தினா கேது வந்து 2ல் இருந்து அது சூரிய தசாபத்தில் இருக்கும்போது குடும்பத்துக்கான விஷயங்கள், குடும்பத்துக்கு கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கடகலகனமாக இருந்து சுக்கிரன் தசாபத்தி வந்தவங்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வீடு பராமரிப்பு வேலைகள், மூத்த சகோதர நண்பர்களுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி என்ன எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கார். ஸோ 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நட்சத்திரம், அது வந்து சூரியன் ட்ராவல் பண்ணுற நட்சத்திரம் வந்து சனியோட நட்சத்திரம், அது வந்து 8ல் வக்கரமாக போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், தேவையில்லாத ஒரு கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன். ஸோ புதனுடைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புதன் வக்கரமாக 12ல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் முயற்சி பண்ணாலும் அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன பிடிவாதங்கள், சில பேர் வந்து கேம் ஆடுறவங்களோங்கிற ஒரு டவுட்டு இதெல்லாமே வரும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதியான சுக்கிரன், 3ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா வந்து முயற்சிகள், ஸோ பெரிய முயற்சிகள், பெரிய வெற்றிகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 4ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 2ல் இருக்கார். அதுவும் வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்திற்காக நிறைய மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோபத்தில் வந்து கொஞ்சம் வெளில போகிற ஆய்வுன்னு கத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இது வந்து ஆல் இன் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ 2ல் இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 5ஆம் அதிபதியான குரு, ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருந்து சிறப்பான பலன்கள், 5 8ன்னும் போதே திடீர் விபரீத ராஜ யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, குழந்தைகள் ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 6 7ஆம் அதிபதியான சனி, ஸோ 6 7ஆம் அதிபதி சனி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்மந்தமான விஷயங்களும் நம்ம எதிர்பார்த்த வேகத்துக்கு வேலை போகாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதாங்கிற ஃபீல் இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்கு தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸோ, அவங்க குடும்பத்தை நீங்கள் திட்டுறது, உங்கள் குடும்பத்தை அவங்க திட்டுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி 11 சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு வெற்றிகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். யாருக்கெல்லாம் அந்த குரு தசாபுத்தி ஆந்திரனாலோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ நிறைய பிரயாணங்கள் போகிறது, வெளியூர் வெளிநாடு, இந்த மாதிரி அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய லாபங்கள் எள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்ன இதுவரை பார்த்தது பொது பலன்கள், இப்போ பார்க்க தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி வந்தாலும் கொஞ்சம் நிறைய செலவு ஏற்படுறதுக்கான தேவையில்லாத மனக்குழப்பங்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். கொஞ்சம் விரயங்களை பார்த்து ஐயோ என்னடா இது இவ்வளோ செலவாகுதுங்கிற மாதிரி டென்ஷன் ஏற்படும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதியும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் செவ்வாய் திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் ஒரு மன வருத்தங்கள் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருந்து அது சூரியன் சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய கொடுக்கும். ஸோ என்னடா அது இவ்வளோ செலவாகுதுங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு 7ல் இருந்து அது குருடைய சாரத்தில் போகும். பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் பெரிய சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்கும்போது திடீர்னு ஒரு சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம் திடீர்னு ஓகே ஆகி கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாவது குரு 11ல் இருக்கார். 8ஆம் அதிபதி 11ல் வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் லாபங்களையும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு நடந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசாவது சனி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கார். ஸோ 8ல் வந்து வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 8ல் உள்ள கிரகம் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அது கணவன் மனைவிக்கினோடையும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க குடும்பத்தை வந்து திட்டுறது கத்துறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபதியும் புதன் வந்து 2-11ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 12ல் வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து நமக்கு வர வேண்டிய லாபங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக கேது தேசாபதியும் கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அது வந்து இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம திடீர்னு நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு லீகலில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ ஒரு கேஸோ இழுபறியில் இருக்குன்னா இப்போ திடீர்னு அது முடிஞ்ச ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது மட்டுமல்ல வீடு சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமானது சுக்கிரன் தசாபதியும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் சிறப்பான பலன்களை கொடுத்துரும். உங்களுக்கு முயற்சிகளில் பெரிய வெற்றி தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ மற்றபடி எல்லாமே ஒரு பிரார்த்தனை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நமக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் தி வீக் கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து வர உங்கள் ராசி அதிபதி புதன் 10ஆம் அதிபதியும் 11ல் இருக்கும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்ன ஒரு விஷயம்னா புதன் இப்போ வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லை வியாபாரத்தில் நம்ம எதிர்பார்த்த ஒரு பெரிய லாபங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 2-9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 3 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சந்தேகங்களால் வந்து ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன் ஏற்படுத்தும். லாபம் வருமானம் லாபத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பட் ஆனால் சந்தேகங்கள் சில நேரங்களில் நிறைய மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கணவன் மனைவிக்கினோட தேவையில்லாத சின்ன சச்சரவுகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுவும் 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி. ஸோ 5 மற்றும் 6ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு 7ல் வக்கரமாக இருக்கும்பொழுது 7ல் சனி இருந்தாலே என்னென்னா கொஞ்சம் குற்றங்குறைகளை அதிகமாக பார்ப்பீங்க. சில நேரம் வந்து மனைவி கணவன் இவங்க 2 பேருக்குள்ளே வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பட் அதெல்லாம் அவங்களாம் ஸ்லோவாக ஃபீல் ஆகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். வேலை விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச வேகத்துக்கு வேலை நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத மன உளைச்சல் எதுக்கு நம்ம வருத்தப்பட்டோன்றதை நம்மளை நாமளே கேட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கோவப்படுறதுக்கு முன்னாடி தேவையில்லாத ஒரு 10 ரூபா டீக்காக 1.5 மணி நேரம் சண்டை போடுறது 10 ரூபா 20 ரூபா மேட்ரு 100 ரூபா மேட்ருக்கெலாம் வந்து 2 மணி நேரம் சண்டை போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா ரொம்ப சில்லித்தனமான விஷயங்கள் இவன் என்ன பேச்சை கேட்கல என்னால் லாஸு அப்படின்னு சின்ன விஷயங்களை கோவப்படுறதை விட்டுட்டு நடக்கிற விஷயத்தை நல்ல விஷயமாக மாற்றணும். ஸோ அதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும் நல்ல வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு போட்டிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். பட் பெரிய லாபங்கள் வருமானம் பெரிய லாபங்கள் இன்னும் ஒரு 15-20 நாட்கள் ஒரு நல்ல லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் கிடைச்சாலும் அது வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். தசாபுக்தி பலன்கள் என்பது கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி சூரியன்
சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது 11 பெரிய லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மறைமுகமான ஒரு நல்ல அப்படி இப்படி ஒரு டஃப்பான ஒரு சூழ்நிலை மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் நல்ல லாபங்களை அள்ளி கொடுக்கல, எந்த வித மாற்றமும் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக சந்திரன் தசாவது. சந்திரன் வந்து பார்த்தா இளைய சவரம் உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாவது. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் அதிபதியாக வந்து ஒரு ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல், தேவையாத நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சி சந்தேகப்பட்டு மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கன்னி லக்னமாக வந்து ராகு தேசாவது. ராகு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது, ராகு இப்போ உங்களுக்கு இருக்கிற 6 இருந்து அது வந்து குருடைய சார்ந்தவங்க தொழில் ரீதியான விஷயங்கள், கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது, நிறைய அந்த போட்டிகளை சமாளிக்கிறது, கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபதம். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மற்றும் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக வரும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத மன உளைச்சலையும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சனி தேசாபதம். சனி வந்து 7லிருந்து வக்கரமாக இருக்கும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகிறது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். 10ல் இருக்கிற வந்து 11ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது லாபங்கள் நல்லா வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வருதோ, நினச்ச வேகத்துக்கு வரலையோங்கிற ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும். கன்னி லக்னமாக கேது தேசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருந்து அது வந்து கொஞ்சம் சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்களை எழுதி கொடுக்கும். இதுவரை வந்து லீகலாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்போ அவுட் ஆஃப் கோர்ட்டோ இல்லை உட்காந்து பேசியோ தீர்வு காண்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து சுக்கிரன் தேசாபத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 10ல் இருக்கார். ஸோ அதுவும் ராகுடைய சாதனம் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் கேட்ட கடன் கிடைக்கிறது, தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து வெல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது யோகங்கள். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகத்தில் வந்து எனக்கு அந்த யோகம் இருக்குது, இந்த யோகம் இருக்குன்னா சூப்பராக இருக்குன்னா யோகங்கள் இருந்து புண்ணியமே கிடையாது. யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் அந்த யோகங்கள் ஓகே ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகங்கள் இருக்கும். மீன லக்னமாக இருக்கும், செவ்வாய் வந்து 11ல் வந்து உச்சமாக இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க அட்டகாசமாக தசைங்க அப்படி தூள் கலப்புதுங்கன்றாங்க. அதே செவ்வாய் உத்திராடத்தில் இருந்து இருக்குன்னு வச்சுப்போமே, அப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து இவர் உடல் ரீதியான விஷயங்கள்லையோ இல்லை கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய பாதிப்பு இருக்கும். அதே வந்து செவ்வாய் வந்து திருவோணம்ங்கிற நட்சத்திரத்தை சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நல்ல சந்தோஷங்களும் குதூகலத்தையும் கொடுத்தாலும் இந்த செவ்வாய் திசை வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம், நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்களை ஒரு கோர்ட் கேஸ் கொடுத்தோ ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு யோகத்தை கொடுக்குற அதே தசை அவயோகத்தையும் கொடுக்குறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ உதாரணமாக சொல்ல போகும்போது எனக்கு வந்து ஒரு 2 இன்சிடென்ட் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ 2 இன்சிடென்ட்டில் பார்த்திங்கன்னா திரு கவுண்டமணி அவர்கள், ஸோ அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார். உதயகீதம் நிறைய பட்டையை கிளப்பிட்டு போகுது, எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய காமெடினா கவுண்டமணி இல்லாத படங்களே இல்லைங்கிற லெவலில் ஒரு பீக்கில் இருக்கார். ஸோ அப்போது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, சும்மா நீ ஜாதகம்லாம் பார்ப்பேன் வாடா அப்படின்னு சொல்லி சும்மா அவர் கொடுத்தாரு. அப்போ வந்து ஜாதகத்தை பார்த்து சொன்னால், அண்ணா நீங்கள் வந்து ஒரு 6 வருஷம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிடுவீங்க, உங்களை வந்து இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் அடிக்க போயிட்டார். ஏன்னா நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன், நீ என்ன போய் இந்த மாதிரி சொல்கிறேன்னு. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்ன மாதிரியே அவர் வந்து உதயகீதம் படம் முடித்து அதுக்கப்புறம் நிறைய காமெடியில் பீக்காக இருக்கும்போது அவர் இனிமேல் வந்து நான் ஹீரோ நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூ ஒரு 5-6 படங்கள் வந்து ஹீரோ நடித்தார். அந்த வந்த படங்கள் எல்லாமே அட்டர் ஃப்ளாப்பு. ஒரே ஒரு படம் பணம் 10 செய்யுங்கிற ஒரு படம் மட்டும்தான் ஓடிச்சு, மற்ற எந்த படமுமே ஓடலை. அவர் டோட்டலாக வந்து போர்ட் அவுட் ஆகி ஒரு 6-7 வருஷம் வந்து யாருமே அவரை சீண்ட கூட இல்லை, எந்த ப்ரொடியூசரும் வரல, எந்த ஃப்ரேமில் கூட அவர் இல்லைன்ற அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை கவுண்டமணிக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய பீக் வந்தார். இது வந்து ஜோதிடம், அந்த யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்யும். ஒரு நட்சத்திர கால் வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி பீக்குக்கு வந்தார். அதே மாதிரி வந்து பார்த்து இன்னொரு இன்சிடென்ட் வந்து திரு தியாகராஜன் அவர், பிரசாந்தோடைய அப்பா, அவர் சொன்னார் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஒரு ஜாதகங்கள் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையன் வந்து பீக் போவாங்க, பெரிய லெவலில் சம்பாதிப்பான், பெரிய ஒரு பெயர் புகழ் வரும். ஆனால் செவ்வாய் திசை வரை தான் வந்து அவருக்கு அந்த ஒரு பெயர் புகழ் இருக்குன்னு சொன்னால், செவ்வாய் திசைங்கிறது அந்த 7 வருஷம். இவனை பாருங்கள், பிரசாந்தோடைய கிராஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 7 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் கொடி கட்டி பறந்தால் அந்த 7 வருஷத்தில் வந்து அவருடைய புகழ் எங்கேயோ போச்சு. அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாக வந்து அவருடைய அந்த தசாபுத்தி அந்த முடிஞ்ச உடனே
அவர் டோட்டல் லைஃப் வந்து பார்த்தா அந்த கிராஃப் விட்டு அவர் கீழே இருக்கிறத பார்ப்போம். ஸோ அந்த தசா புத்தி அந்தரங்கள் மூலியமாகவும் நட்சத்திரங்கள் மூலியமாக வந்து உங்களுக்கு யோகங்கள் வரும். ஸோ எனக்கு வந்து எப்போதுமே யோகம் இருக்கணும். நான் ரொம்ப சந்தோஷமான பிரார்த்தனை, காலையில் எழுந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். இறைவனை மனசோட மனசாக வந்து உருகி வேண்டிக்கிங்க. அடிப்பட்டைகளை யோகன்றது வந்து உங்கள்கிட்ட தானாக வந்துடும். ஸோ இது வந்து என் குருமார்கள் சொன்னது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து சொல்லுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.